Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 3 years LLB கான previous year cut off தான் பார்க்க போறோம். அதாவது 3 years LLB கான ஆன்லைன் அட்மிஷன் அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நிலையில நிறைய பேர் வந்து previous year cut off போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் தெரிகிற உங்களுக்கு கட் ஆஃப் ஆனது 2023-2024 அகாடமிக் இயருக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 3 years LLBக்கு என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கட் ஆஃபில் வந்து மெரிட் லிஸ்ட் வெயிட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 84.20 வந்து கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில். வெயிட் லிஸ்ட்டில் வந்துட்டு இல்லை. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸில் வந்துட்டு வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். அதுக்கப்புறம் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 78.860 வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. வெயிட் லிஸ்ட் வந்து 76. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம் 77 மெரிட் லிஸ்ட்டு, வெயிட் லிஸ்ட்டில் வந்து 75.93% வந்து வெயிட் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதே போல் வந்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 78.84%, வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 77.10% இருக்குது. இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 1 பாயிண்ட் சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 79.30%, வெயிட் லிஸ்ட்டில் 78.20% இருக்குது. இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும் 1 பாயிண்ட் சம்திங் வந்து டிஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போனால் எஸ்சிஏ மெரிட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 76.90வும் வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 74.750 இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து டிஃபர் ஆகுது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 73.40வும் வெயிட் லிஸ்ட்டில் வந்துட்டு 71.308ம் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் இருக்குது மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது, ஓகே அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க செலக்ட் ஆகிறவங்கன்னா மேக்ஸிமம் 95 பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சீட் அலாட் ஆகிடும், அவங்களும் வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டுக்கான காலேஜ் அலாட்மெண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஸ்ட்டுக்கான செலெக்ஷனும் நடைபெற்றும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து இது ஒரு எவிடன்ஸாகவே இருக்கும். அதாவது மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு டாப்லேயே அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் தோ ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்ஸ் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைன் மோடுக்கு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைன் மோடு கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 5 இயர்ஸ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆன்லைனில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜராக இருந்ததுன்னா 5 இயர்ஸில் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஆன்லைன்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயர் வந்து இந்த டேட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைன் மோடு வந்து இதை கொடுப்பாங்களான்னு என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கப்புறம் காலேஜ் எப்போ போய் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காலேஜில் ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷன் போட்டுடணும். இதுதான் வந்து 2023-24க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லா அட்மிஷன் 2020-21க்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். அதாவது 2020-21க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கான கட் ஆஃப் தான். இது வந்து 2021-22 அகாடமிக் இயர்க்கான கட் ஆஃப். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் வந்து
0.63யும் மெரிட் லிஸ்ட்டில் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெரிட் லிஸ்ட் தான், வெயிட் லிஸ்ட்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60%, வெயிட் லிஸ்ட்டில் 54.81% இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி அருந்ததியினர் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 68ம் வெயிட் லிஸ்ட்டில் 67ம் இருந்திருக்காங்க. எஸ்சி அதர்ஸில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 74ம் வெயிட் லிஸ்ட்டில் 72ம் இருந்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 73%, 73.78%, வெயிட் லிஸ்ட்டில் 72.54% கொடுத்துருக்காங்க. பிசிஎம் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 74%, வெயிட் லிஸ்ட்டில் 72% கொடுத்துருக்காங்க. பிசி அதர்ஸில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் 74.72%, வெயிட் லிஸ்ட்டில் 73.50% கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2021க்கும் 2023க்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 80லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து 84ல் வந்து ஓசி கேட்டகரி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி பார்த்தீங்கன்னா 60%. இப்போ வந்து 2023 பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து 73. நிறையவே வந்து கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதே போல் வந்து லா படிக்கணுன்ற வெறித்தனத்தோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வராங்க, டிக்ரீஸ் ஆகவே கிடையாது. இப்போ நம்ம வந்து 2020-21க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து கேட்டிருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எனக்கு வந்து 2023-24க்கானது கிடைக்கல. கிடைச்சதுன்னா நாளைக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது வந்து செகண்ட் பேஸ் கட் ஆஃப் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் தான். இந்த அகாடமிக் இயர் வந்து 2020-23க்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வந்து 81, வெயிட் லிஸ்ட்டில் ஆஸ் யூஷுவலாக வந்து கிடையாது. பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 76.45%, வெயிட் லிஸ்ட்டில் 76%. ஸோ 455% மட்டும்தான் வெயிட் லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 75.50%, வெயிட் லிஸ்ட்டில் 75.30% தான் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 76.50%, வெயிட் லிஸ்ட்டில் வந்து 76% இருக்குது. அதே போல் வந்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 77%, வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 76.500% இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 73.60%, வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 73% இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 68.32% மெரிட் லிஸ்ட்டில், வெயிட் லிஸ்ட்டில் 68. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும் டிஃபர்ன்றது ரொம்ப மைன்யூட்டியாக கொஞ்சமாக தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து 2020-23 அகாடமிக் இயர் ஆனது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த 2023-24க்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது டிஃபர் ஆகுது. இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட் லிஸ்ட்டுக்கும் மினிமம் வந்து 2% வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பிரகாரம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு காம்படிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கேட்ட கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் லைக் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கட் ஆஃப் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.